இந்த கெட்டப்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ லுங்கியை கட்டிட்டு வரேன் அப்படின்னாலே லுங்கி சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் இல்லையா? ஸோ இப்போ தேட்டரில் வந்து வேற லெவலில் ஒரு வைபாக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ப்ரோமோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எஸ்டிஆர் அவரோட வெற்றிமாறன் கூட்டணியில் எஸ்டிஆரா அனிருத்து வெற்றிமாறன் எஸ்டிஆர் இந்த காம்போல ஒரு படம் வெளியில் இருப்பது அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமாக இருக்குது, கூஸ்பம்ஸாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அதை தாண்டி வந்து ஒரு விஷயம் அப்படின்னா வடச்சென்னை தனுஷோட மிகப்பெரிய ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட்டில் வடச்சென்னை ஒன் ஆஃப் த ஹிட். வடச்சென்னை 2 எப்படா வரும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அந்த யூனிவர்ஸ் மாதிரி நம்ம எல்சியூ யூனிவர்ஸ் மாதிரி வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையோட யூனிவர்ஸில் ஒரு அதே ஸ்டைலில் அதே மேக்கிங்கில் அதோட காம்போ மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோமோ அடுத்த படத்தோட எஸ்டிஆரோட அரசன் படத்தோட ப்ரோமோ வந்து ஒன்லி ஃபார் தேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. யூடியூப்ல இது வரல, மேபி வந்துச்சா என்னன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரம் சர்ச்லாம் பண்ணி பார்த்தா வருமானு வரல. அப்புறமேட்டுக்கு நம்ம பசங்க தான் பயங்கரமான ஆளாச்சு, தேட்டரில் அப்படியே வீடியோ பிடிச்சி அப்படியே தூக்கி அப்லோட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த ஒரு வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு அந்த பிஜிஎம் வேற வெளில விட்டுருக்காங்க, தீம் மியூசிக். ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தலான்னு முடிவோட தான் இறங்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி எஸ்டிஆரை எப்படி ஃபீல் பண்ணுறேன், அந்த தீம் எப்படி ஃபீல் பண்ணுறேன், வெற்றிமாறனோட ரசிகனா எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட சுவாரஸ்யமே. ஸோ ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பார்த்து வந்துருமா. என்ன ஒன்று வடச்சென்னையில் நம்ம சந்தோஷம் நாராயணன் வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு, இல்லை அனிருத் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல, சத்தியமனன்னு நான் கேட்கல, உங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் தான் கேட்கப்படுறேன். பார்த்து வந்துருமா வாங்க. எல்லாம் உண்மையிலே மியூசிக் நல்லா இருந்திருக்கும், கலைக்குரிய ஸ்தானம். கீழே அப்படியே இப்படி உட்காந்து எடுத்துருப்பாங்க சார். நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறீங்க. இது இந்த எப்படின்னா இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வருதுலாம் எப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போடுவீங்க. டிஸ்கிரிப்ஷன் போடுறதா எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் ஒன்றும் கோர்ட்ல தான் சார் இது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா இந்த மேட்டருக்காண்டி வெளில வச்சிருந்தீங்க. நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டிதான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருவோம். போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டெடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த இதுலையும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யார் யாரு சார்? நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க வைக்கிறீங்க? தனுஷ நடிக்கிறீங்க சார். வாவ், வேற லெவல்ல இல்ல? ஐயோ தனுஷ், ஏய் சூப்பர். எஸ்டிஆர் வேற லெவல். நான் சொல்லி விடுறது ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே சொல்லி நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உடனே ஐடியா இருக்கா சார்? ரிஸ்க் எடுக்காம இப்படி இந்த ரெஸ்ட் கிடைக்குமாவா? இந்த டைலாக் ஓன் படத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தர பழக்க வச்சிருக்குமா? ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் கேஸ் பண்ணிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற போது எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்கம்மா. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சம்மந்தம் இல்லையா? ஒன்றுமே புரியலப்பா. வேர்டு கத்திக்கிட்டு சுத்தமாக புரிய மாட்டாங்க. பா இது என்ன, அது வேற மாதிரி இருக்காரு, ஷேவ்லாம் பண்ணிட்டு இல்லை, கிளீன் ஷேவில் இருக்காரு தலைவர். ஆமாம் கிளீன் ஷேவ். சாட்சி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே போயிங்கம்மா.
அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்து என்ன எடுத்துன்னு போய் டேஷன்ல உட்காரிச்சிட்டாங்கம்மா. ஏன்னா அப்பவும் பையனுமா டபுள் ஆக்டா என்னன்னு தெரியலையே. இது 100% புட்டா பண்ணுங்கம்மா. நான் நினைப்படாதீங்கம்மா. ஓ, அன்டோல்ட் டேல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை. ஓ, வடச்சென்னை சொல்லப்படாத கதை. அரசன், ரைட். ஆல்ரெடி போஸ்டர் நிறையா பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ப்ரொமோ வீடியோ தேட்டரில் பார்க்குறோம் இல்லையா. இன்றைக்கி அடுத்த படத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக போடுவாங்க, பார்த்துடலாம். அரசன், வெற்றிமாறன். ஓகே. இல்லை சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல, நிறைய விஷயங்கள் வந்து புரியல. உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது, வாய்ப்பே ரொம்ப இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டேன். ஒரிஜினல் வீடியோ இன்னும் வரல, வந்தால் தான் நம்ம டேரெக்டாக எடுத்து போட முடியும். இது தேட்டரில் எடுத்தது தானே, ஸோ அதனால் நம்ம ரீயூஸ் தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து தப்பாக எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம பிஜிஎம் மட்டும் கெட்டு வந்துடுவோம். சூப்பர், நல்லா பிஜிஎம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோ போர்ஷன் வருதுவா வரல அப்படின்னா கிளைம் கொடுத்துட்டாங்க, இல்லை ஏதாவது பிளாக் பண்ண சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி மீனிங் அர்த்தம். ஒருவேளை வந்துடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா. ஓகே, பிஜிஎம்மாக கேட்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. வீடியோ பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக உண்மையிலே நிறைய விஷயங்கள் புரியல, நிறைய டயலாக் தெரியல. நெல்சன் சில வேர்டெல்லாம் என்ன பேசுகிறான்னு தெரியல, இவர் என்ன பேசுகிறான்னு தெரியல. ஆனால் வந்து பார்க்க நல்லா மாசாக பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம அனிருத்து. பட் ஆனால் வடச்சென்னையோட பிஜிஎம்மை இது பீட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒருவேளை தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகுமான்னு தெரியல. பட் இதில் பார்க்கும்போது அது இன்னமும் அது மைண்டுக்குள்ளே நின்றுட்டே இருக்குது. வடச்சென்னையோட பிஜிஎம், அந்த அன்பு, அவர் அன்பு தானே அவர் கேரக்டர், டக்குன்னு மறந்து போச்சு, அன்பு தான் நினைக்கிறேன். ஸோ தனுஷோட அந்த அன்பு பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. வடச்சென்னையே அது வேறு மாசு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அதில் சொல்லப்படாத ஒரு கதை, வடச்சென்னை பற்றி வேர்ல்டுலேயே சொல்லப்படாத ஒரு கதை தான் அந்த அரசன்.
அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து மிங்கிளாகவும் நினைக்கிறேன். வடச்சென்னை 2ல வந்து அரசனும் வடச்சென்னை 2வும் சேர்ந்து ஒரு யூனிவர்ஸில் ஃபினிஷ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காம்போல அப்படி தான் தெரியுது. மேபி இல்லை, அது வேற மாதிரியே வரும், இது வேற மாதிரியே வரும் அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எனக்கு என்னன்னா எனக்கு சிம்பு கிட்ட ரொம்ப பிடிச்சது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நட்பு ரீதியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக பயங்கர போட்டி அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து சிம்பு பயங்கர ஃபேன் பேசிஸ் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு பக்கம் தனுஷ் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் படங்கள் வந்து அவர் வேற மாதிரியான கமிட்மெண்ட், வேற மாதிரியான ஒரு விஷயத்தில் போயிட்டே இருக்கிறாரு. பாலிவுட்டெல்லாம் போயிட்டு ஹாலிவுட்டோடும் போயிட்டு வந்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சிம்புவோட அந்த வாயில, சார் என் கதையில ஹீரோவை போட்டீங்கன்னா படமா இருந்தீங்கன்னா யாரை சார் ஹீரோவா போடுவீங்க, அதையும் நீயே சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, தனுஷை போடுங்க சார் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார் நடிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். அதில் பெரிய ஒரு மனசு வேணும். இன்னொரு ஹீரோவை பற்றி நம்ம பேசுறது, ஏன்னா இவரும் ஒரு பெரிய ஹீரோ, அவரும் ஒரு பெரிய ஹீரோ, 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தராசட்ட சமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ வந்து இன்னொரு தன்னோட சக ஹீரோவை வந்து சொல்லும்போது உண்மையிலே பெரிய விஷயம். சினிமா பொறுத்தவரை அவரோட இவர் தானே சீனியர். ஏன்னா ஒரு சின்ன பருவத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு, அவர் இப்போ தான் வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷை போடுங்க சார் என் கதையில் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதுக்கு ஒரு பெரிய ஆட்ஸை சொல்லிட்டேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஒரு ஒரு சினிமா லவர், சினிமா ரொம்ப விரும்பும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். வெற்றிமாறனோட படம், எஸ்டிஆரோட படம் அப்படிங்கும்போது. பட் ஆனால் ஒரு ஹியூமனாக பார்க்கும்போது, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அப்படி பார்க்கும்போது, இது மாதிரியான ஒரு தாதாக்கள் படமோ, இது மாதிரி ஒரு வெட்டு குத்து சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்டை ஒரு பெரிய ஹீரோ எடுத்து பண்ணும்போது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஒரு இம்பேக்டை தான் கிரியேட் பண்ணும். அது 100% நம்ம ஒத்து தான் ஆகும். ஏன்னா அது ஒரு மாஸ் அப்படிங்கும்போது அவர் பண்ணும்போது எவ்வளோ மாசாக இருக்குது. அது ஒரு மாசான சீனாக தான் அங்கே வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து வியாபாரமாகும். இது வந்து வியாபாரம் நோக்கம் தானே ஒழிய மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா யார் எக்கெடு கெட்டு போனால் நமக்கு என்ன, சமுதாயம் வீணாக போனால் நமக்கு என்ன, வந்தால் நல்லா இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் படம் போடணும், நமக்கு ஹீரோ வந்து நம்ம நடித்த படம் மக்கள் ரசிக்கணும், ப்ரொடியூசர் வந்து நம்ம போட்ட பணத்தை திரும்ப எடுக்கணும்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்படி தான் சேர்க்கணும், மக்கள் இதை தானே விரும்புகிறாங்கன்னு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லும் போல அதுவும் ஒரு பக்கம் உண்மையாக தான். ஏன்னா நம்ம மேலே தப்பு வச்சுட்டு நம்ம போய் அவங்களுக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாசாக இருக்கிற படத்தை தான் நம்ம விரும்பி போய் பார்க்கணும். அதுக்கு தான் மக்கள் ஓப்பனிங் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ மக்களோட தாட் இப்படி போயிட்டுருக்கே அப்படிங்கும்போது நம்ம அப்படி தானே படம் பண்ணி ஆகணும், அப்போ தானே மக்கள் ரசிப்பாங்க, அப்போ தானே சினிமாவுக்கு வருவாங்க, சினிமா தேட்டருக்கு வந்தால் தானே நமக்கு குழப்பம் ஓடுங்கிற மாதிரி அவங்களோட தாட்டும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாறணும்னு தான் நான் யோசிச்சு. ஏன்னா என்னதான் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு டூல் வந்து ஒரு ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ஒரே நாளில் கொண்டு போய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தையும் சரி கெட்ட விஷயத்தையும் சரி இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் அன்டோல்டு தான் வடசென்னை மக்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது வடசென்னை பக்கம் போவே நமக்கு பயம் வருது, ஒருவேளை ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இல்லை, அங்கேயும் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நல்லா படித்து பெரிய பெரிய வேலைக்கு போயிருக்காங்க, தன்னுடைய அடையாளத்தையும் மாற்றிட்டு வேற லெவலில் ஹிட் ஆகி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வீணாக போய் தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த சினிமாவும் ஒரு பக்கங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா இவ்வளோ பெரிய மாசான ஹீரோக்கெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து பண்ணும்போது அதை பார்க்கும்போது இளைஞர்கள் இது தாண்டா மாசு, இப்படி தாண்டா இருக்கணும், வாழ்ந்தாக்கள் இப்படி வாழ்ந்து போயிடும்டா அப்படின்னு நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளுடைய சர்க்கிளே ஃப்ரெண்ட் சர்க்கிளே நிறைய பேர் அதை வந்து ஒரு மாசாக தான் பார்க்குறாங்க. இது நமக்கு செட்டாக வர அவங்க பணம் நடிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம தான் நட்டாதில் கோர்ட்டு கேஸுன்னு போட்டு நம்ம லைஃபை துடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுலாம் வரமாட்டேங்குது. என்னதான் படத்தில் காமிச்சாலும் அது ரியல் லைஃப்பில் செட் ஆகும். ஸோ இது எனக்கு மனசு பாதிக்குது. இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஏன் இப்படி தான் காட்டி ஆகணுமா, அவங்களாம் இப்படி தான் இருக்காங்களா, இல்லை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இவங்க பணம் சம்பாதிக்கிறது ஏன்டா தமிழ்நாட்டு மக்களை வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆசிய சினிமா லவராக பார்க்கறதுக்கு மாசாக இருக்குது, கிளாப் கட்டிட்டு போயிட்டே இருந்துட்டா சூப்பரு. அதை தாண்டி அதை கதையை உட்கல் எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை உள் வாங்கிட்டு அதை நம்ம வெளியில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போவதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. 100% சீரழிஞ்சு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டு இருப்போமா. பாய்.